Hi viewers, welcome to my channel Mr. Blaster. நாம் தொடர்ச்சியாக verbs பற்றி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதிலும் helping verbs பற்றி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் முதலாவதாக நாம் primary helping verbs இல் be verbs, do verbs, have verbs இந்த மூன்று விடயங்களையும் நாம் பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக இந்த modal verbs பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். இதனை semi helping verbs என்றும் அழைப்பார்கள். இந்த semi என்றால் பகுதியான helping verbs. இந்த modal verbs என்றால் இவை பிரதான வினை main verbs ஒன்றுடன் helping verbs துணை வினை சொல்லாக சேர்ந்து வந்து சில கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காக ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படும். உதாரணமாக ability ஆற்றல் அல்லது இயலுமையை குறிப்பிடுவதற்கு நாம் இந்த modal verbs-னை பயன்படுத்துவோம். மேலும் permissions அனுமதி கேட்பதற்கு நாம் இந்த modal verbs-ஐ பயன்படுத்துவோம். மற்றும் possibility சாத்தியத்தன்மை, சாதகத்தன்மை இவ்வாறான விடயங்களை நாம் பிரதானமாக இந்த modal verbs மூலமாக வெளிப்படுத்துவோம். இதனை எவ்வாறு நாம் மேற்கொள்ளலாம் என்பது பற்றி அடுத்தடுத்த வீடியோஸ்களில் நாம் மிகவும் தெளிவாகவே தெளிவுபடுத்தவிருக்கின்றோம். இப்பொழுது இந்த modal verbs எவை என்பது பற்றியே இன்றைய வீடியோவில் தெளிவு பெற இருக்கின்றோம். modal verbs என்றால் ஒரு helping verb. ரைட், இதில் என்ன சொற்கள் இருக்கின்றது என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். will, இந்த will என்பது எதிர்காலத்தை குறிக்கின்ற ஒரு சொல்லாக நாம் பாவித்திருக்கின்றோம். ஆனால் இது will என்பதை பயன்படுத்தி நாம் சில விடயங்களை ஆங்கிலத்தில் கேட்டுக்கொள்வோம். அதாவது will என்பதை பயன்படுத்தி நாம் ஒரு விடயத்தினை உறுதியாக செய்வோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவும் இந்த will என்பது பாவிக்கப்படும். இது பற்றி தெளிவான விளக்கங்கள் பின்பு வரவிருக்கின்றது. இப்பொழுது என்ன சொற்கள் இந்த modal verbs-இல் வருகின்றது என்பதை பற்றியே நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். will, would, wilலினது past tense தான் would என்று சொல்வோம். shall, should, இந்த shallினது past tense தான் should. can, could, can என்றால் முடியும், could என்றால் முடிந்தது என்று கருதப்படும். ஆகவே can-னுடைய past form தான் இந்த could. may, might, may-னுடைய past form தான் இந்த might. must, கட்டாயம். ought to, need to, used to என்ற இந்த இந்த 12 பிரதானமான சொற்களே இந்த modal verbs-இனுள் அடங்கும். Hi viewers, welcome to my channel Mr. Blaster. இன்று நாம் பார்க்கவிருப்பது என்னவென்று சொன்னால் modal verbs. modal verbs-இல் முதலாவதாக நாம் பார்க்கவிருப்பது will. will என்ற இந்த modal verbs, அதாவது will என்ற helping verbs, modal helping verbs என்னுடைய பயன்பாடு பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக இந்த will என்ற modal verbs-னை பயன்படுத்தி நாம் future எதிர்கால நிகழ்வுகளை பற்றி நாம் கூற முடியும். இது ஒரு பயன்பாடு. உதாரணமாக I will be 40 in April. I will be என்றால் நான் இருப்பேன். 40 வயதாக இருப்பேன். in April, ஏப்ரல் மாதத்தில், என்னன்னா இல், ஏப்ரல் மாதத்தில் நான் 40 வயதினை
அடைந்திருப்பேன் என்பதை கூற இந்த will என்ற modal verbs பயன்படும். ஆகவே இது ஒரு future எதிர்கால நிகழ்வினை கூற பயன்படுகின்றது. இதுபோன்று நாம் எதிர்கால அனைத்து விடயங்களையும் கூறிக்கொள்ளலாம். அடுத்ததாக request வேண்டுகோள் ஒன்று விடுப்பதற்கு இந்த will என்ற modal verbs பயன்படும். உதாரணமாக will you call me? நீ எனக்கு அழைப்பினை ஏற்படுத்துவாயா? எனக்கு நீ கால் பண்ணுவியா என்று கேட்கிறது தான் அது. ரைட். அப்போ அது ஒரு ரிக்வெஸ்ட் தானே. ரைட். இல்லாட்டி will you do me a help? will you close the door? will you do me a help? நீ எனக்கு ஒரு உதவி செய்வாயா? will you close the door என்று சொன்னால் நீ அந்த கதவினை கொஞ்சம் மூடுவியா? will you move the chair please? இந்த கதிரையை கொஞ்சம் நகர்த்துவாயா? இவ்வாறு கேட்டுக்கொள்ளலாம். அடுத்து தேர்ட் யூஸ் offer. offer என்று சொல்லும் பொழுது ஒரு வேண்டுகோளினை விட்டுக்கொள்ளலாம். அதாவது I will pay for you என்றால் உனக்காக நான் பணத்தினை செலுத்துகின்றேன் என்று பொருள்படும். ஆகவே இது ஒரு ஆஃபர். ஒரு ஆளுக்கு ஒரு ஆஃபர் விடுறது, ஒரு என்ன சொல்றது, ஒரு சலுகை வழங்குவது. அடுத்தது ரெஃப்யூசல். ரெஃப்யூசல் என்றா மறுப்பு தெரிவித்தல். நெகட்டிவ் ஃபார்ம்ஸ், அதாவது எதிர்மறை வடிவத்தில் நாம் மறுப்பு தெரிவிப்பதற்கு ஆங்கிலத்தில் இந்த will என்ற modal verbs பயன்படும். உதாரணமாக my mom, எனது தாய், will not செய்ய மாட்டார். allow me என்னது அனுமதி அளிக்க மாட்டார் எனக்கு, me என்னை. அப்ப my mom will not allow me என்றால் my mom எனது தாய் will not செய்ய மாட்டார். என்ன செய்ய மாட்டார்? allow me என்னை அனுமதிக்க மாட்டார். அப்ப எனது தாய் என்னை அனுமதிக்க மாட்டார். my mom will not allow me. எனது தாய் என்னை அனுமதிக்க மாட்டார். அப்ப இது ஒரு ரெஃப்யூசல் தானே, நெகட்டிவ், அதாவது எதிர்மறை வடிவத்தில் மறுப்பினை தெரிவித்தல். ரெஃப்யூசல்னா மறுப்பினை தெரிவித்தல். ரைட். கண்டிஷனல். கண்டிஷனல்னா நிபந்தனைக்குட்பட்ட, அதாவது இது நடந்தால் அது நடக்கும், இது இருந்தால் அது உருவாகும், அப்படி சொல்றது. அதாவது உதாரணமாக if it rains, மழை பெய்தால் I will bring an umbrella. I will bring என்றால் நான் கொண்டு செல்வேன், an umbrella என்னது, குடையினை கொண்டு செல்வேன். அப்ப மழை பெஞ்சா குடை கொண்டு போவேன் என்றதுக்கு அதாவது ஒரு கண்டிஷன், இது நடந்தால் அது நடக்கும் அப்படி. இப்ப if you study hard you will pass, அது மாதிரி, அதாவது நீ கடினமாக படித்தால் சித்தி அடைவாய். அது போன்று if it rains, மழை பெய்தால் I will bring an umbrella, நான் ஒரு குடையினை கொண்டு செல்வேன். ஆகவே இந்த முக்கியமாக இந்த 5 விடயங்களுக்காக, 5 தொழிற்பாட்டினை காண்பிப்பதற்காக இந்த will என்பதனை நாம் will என்ற modal verbsனை நாம் வசனங்களில் பாவிக்க முடியும்.